அத்தை சொல்லு தங்கம். ஏன் அத்தை புளியங்குடியிலேருந்து பால் வாங்கிட்டு வரீங்க? இங்கே தான் டெய்லி காலையில் பால் விற்கிதே. குட்டிப்பா இங்கே பால் டெய்லி விற்குது. ஆனால் எனக்கு என்ன பயம்னா 2 நாள் முன்னாடி கூட நியூஸ் பேப்பரில் பார்த்தேன்ப்பா, பாலில் சாப்பிட உகந்த பொருளே இல்லாத யூரியா இன்னும் மோசமான கெமிக்கல்லாம் கலக்குறாங்களாம். பால் திக்காக இருக்கணும், பால் நிறைய இருக்கணும், அது கெட்டு போகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம உடலுக்கு ஒவ்வாத கெமிக்கல்ஸ் எல்லாம் கலந்த பாலை சாப்பிட்டா நமக்கு உடம்பு எவ்வளோ மோசமாக நம்ம சிக்காகும் தெரியுமா? அதுக்கு பயந்து தான்ப்பா எப்போவாது பால் குடித்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற வீட்டு மாட்டு பாலையே நான் அப்பப்போ மாமா வரும்போது கொண்டு வர சொல்கிறேன் தங்கம். அப்படியா அத்தை? ஆல்ரெடி கலர் பொடியை கையில் போட்டாலே கையை கழுவி தேய்ச்சி கையை கழுவினாலே போகாது. அதே இது நம்ம தொண்டைக்குள்ளே போனாலும் அதுவும் அப்படி தான் இருக்கும். அதே யூரியா நம்ம வயிற்றுக்குள்ளே போனால் சிக்காயிடுவோம், ஒரு மாதிரி ஆகும், நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமைக்கு ஆயிடுவோம்ல. ஆமாம் குட்டிப்பா, இந்த மாதிரி கலர் பொடியெல்லாம் போட்டு உணவு வகைகளை ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட உடல் தான் கேடாகுது. அது நமக்கு தெரிஞ்சும் சில நேரங்களில் நம்ம அதை சாப்பிட்டு நம்ம உடம்பை கெடுத்துக்கிறோம். இதை தான் ஔவை பாட்டி கூட சொல்கிறாங்க, அக்கம் சுருக்கேல். நம்ம விற்கிற இல்லை வாங்குகிற பொருட்களோட தரத்தை நம்ம குறைக்கக்கூடாது, அதோட எடையை குறைக்கக்கூடாது, அந்த பொருளோட தரத்தை நம்ம காசுக்காக எப்போவுமே குறைச்சி விற்பனை செய்யக்கூடாது. புரிஞ்சதா குட்டிப்பா? நாம் எப்போவுமே மற்றவங்களுக்கு நல்ல பொருட்களை தான் விற்பனை செய்யணும். சரி அத்தை. ஓகே குட்டிப்பா, தேங்க்யூ. தேங்க்யூ.